தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கிச் சேர்வதே என் நாவல் பூமியில். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த 6வது நாள் ஜெபத்தில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரையும் அன்பாய் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை நாம் வெற்றியுள்ள முறையிலே ஓடி முடிக்க வேண்டும் என்றால் வசனம் நமக்கு சொல்லுகிறபடி பாவத்தையும் பாரத்தையும் விலக்கி விட்டு அதை தள்ளி விட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓட வேண்டும். எபிரேயர் 12வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடுவோம் என்கிறதாய் வேதம் நமக்கு படிப்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் நான் உங்களுக்கு அழுத்தமாக சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், நம்மில் அநேகர் பாவத்தை விலக்கிவிட்டு ஓட, பாவத்தை தள்ளிவிட்டு ஓட நாம் பல வகைகளிலே முயற்சி செய்வோம். ஆனால் நம்மை நெருங்கி நிற்கிற பாரத்தை குறித்து நாம் நிறைய நேரங்களிலே அக்கறையற்றவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இந்த பாரங்கள் நம்மை ஆவிக்குரிய நிலையிலே அடுத்த கட்டத்துக்கு முன்னேற விடாமல் நம்மை ஒரே நிலையிலேயே அழுத்தி உட்கார வைத்து விடும். பிரியமானவர்களே, நம்முடைய பாரங்கள் நம்மை அழுத்தி கொண்டே இருக்கும். நம்முடைய பாரங்கள் நம்மை சோர்வடைய பண்ணிக்கொண்டே இருக்கும். அது நம்மை ஜபிக்க விடாது, வேதம் வாசிக்க விடாது, தேவனோடு நேரம் செலவழிக்க விடாது. நம்மால் எதிலும் கவனமே செலுத்த முடியாது. நம்ம ஒரு விஷயத்தில் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்றால், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாரம் நம்மை அழுத்துகிறதுனாலே, நம்மை அதிகமாய் அதையே சிந்திக்க தூண்டுகிறதுனாலே நாம் எந்த விஷயத்திலும் கவனம் செலுத்த முடியாதபடிக்கு ஒரு விதமான கவன சிதறலுடையவர்களாகவே நாம் காணப்படுவோம். அதே போல நாம் எப்போதுமே எதிர்மறையான சிந்தனை உள்ளவர்களாகவே ஒரு விதமான கலக்கத்தோடு ஒரு விதமான கவலையோடு கூடவே எப்போதும் நாம் காணப்பட்டு கொண்டே இருப்போம். அது நம்முடைய விசுவாசத்தை இழக்க செய்து கொண்டே இருக்கும். வேதம் நமக்கு சொல்லுகிறது, பிரியமானவர்களே, அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விட வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்படியானால் அநேகர் ஆண்டவரிடத்தில் கவலைகளை சொல்லுவோம், ஆனால் அதை வைத்து விடுங்கள் என்கிறதாய் வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தரிடத்திலே விசுவாசம் உடையவர்களாய் நாம் காணப்படுகிற பட்சத்தில் நாம் நம்முடைய பாரங்களையும் நம்முடைய கவலைகளையும் ஆண்டவரிடத்தில் இறக்கி வைக்க ஒரு நாளும் தயங்கவே மாட்டோம். இயேசுவானவர் கூட சொன்னார் இல்லையா? யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே, உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் போதிக்கிறதை பார்க்கிறோம். மாத்தாளை குறித்து ஆண்டவர் விசனப்பட்ட காரியம் அதுதான். மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அன்னாள் என்கிற ஒரு பெண்மணியை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அன்னாளுக்கு பயங்கரமான துக்கம், தன்னுடைய சக்களத்தினாலே அதிகமான மனக்கிலேசம், தனக்கு ஒரு பிள்ளை கூட இல்லாதபடியினாலே அவள் அதிகமாய் துன்புறுத்தப்பட்டாள், அவள் அதிகமாய் பரிகசிக்கப்பட்டாள். அவளுடைய புருஷன் அவளை அவ்வளவு நேசித்த போதிலும், அவளுக்கு இரட்டிப்பான பங்குகளை கொடுத்த போதிலும் அவளை திருப்திப்படுத்தவோ அவளை சமாதானப்படுத்தவோ முடியவில்லை. ஆனால் கடைசியாக அன்னாள் தேடி வந்த இடம் எது தெரியுமா? அது தேவனுடைய சமூகம். பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்திலே அவளுடைய இருதயத்தை ஊற்றி விடுகிறாள். பாருங்கள்,
அவளை ஒரு பெரிய தேவ சமாதானம் தாங்குகிறது, ஆட்கொள்கிறது. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சமூகத்தில் எல்லா பாரத்தையும் இறக்கி வைத்து விட்ட அந்நாள் அதன் பிறகு அவள் துக்க முகமாய் இருக்கவே இல்லை. பாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் பாரத்தை இறக்கி வைத்து விட்டு அவள் ரொம்ப ஃப்ரீயாக அவளுடைய வீட்டுக்கு போனால். பிரியமானவர்களே, அற்புதத்தை கர்த்தர் செய்கிறதற்கு முன்பதாகவே அற்புதங்களை செய்கிற கர்த்தர் இன்னார் என்கிற அறிவும் விசுவாசமும் அந்நாளுக்கு வந்து விட்டது தான் அதனுடைய ரகசியம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். உங்களை எந்த விதமான பாரமும் அழுத்துகிறதற்கு இடம் கொடுக்காதிருங்கள். பிரியமானவர்களே, பிசாசு இன்றைய நாட்களிலே நம்மை அதிகமான பாரங்களை, இந்த உலக கவலைகளை, லௌகீக கவலைகளை கொடுத்து 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 நம்முடைய இருதயங்களை பாரம் அடைய பண்ணி, அப்படியாக நாம் ஆண்டவரிடத்தில் நெருங்காதபடிக்கு, நம்மை ஜெபிக்காதபடிக்கு, யாரோ ஒருவர் சொன்ன ஒரு பேச்சு, யாரோ ஒருவர் நமக்கு விரோதமாய் செய்த ஒரு காரியம், இல்லை என்றால் நம்மை சுற்றி நிற்கிற சில சூழ்நிலைகள், பிரச்சனைகள், சில கடன் பாரங்கள், எதையாவது ஒன்றை சத்துரு காட்டி 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 அதிலேயே நம்மளை சோர்வடைந்து உட்கார வைத்து விடுகிறான். பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். பாரத்தை தள்ளி விடுங்கள், பாரத்தை தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி ஓடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளையில் ராஜா ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை அழித்து கொண்டு இருக்கிற பாரங்கள், இவர்களை சூழ்ந்து நிற்கிற பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களுடைய இருதயம் லேசாகட்டும். இவர்களுடைய இருதயத்தை அழுத்தி கொண்டு இருக்கிற பாரங்கள், இந்த லௌகீக கவலைகள் ஆண்டவரே, இந்த இருதயங்களில் இருந்து மாற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க, உம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்து இளைப்பாற, ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இன்றைய நாளில் இவங்க செய்கிற எல்லா வேலைகளிலும் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். இவங்க சந்திக்கிற எல்லா சவால்களிலும் கர்த்தர் ஜெயத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் செய்கிற எல்லா பிரயாணங்களிலும் உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். இந்த புதிய நாளில் ஆண்டவரே, உம்முடைய புதிய கிருபை அதிகமாய் தாங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.